क्रौदत्मार्दादिघं कर्म निखिलं येन सूत्रिदं तस्मै समस्तवेदार्थविदे विगणसे नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरुमे देवा सर्वकारेषु सर्वदा। योगपट्टेन पत्तांगं त्रिनेत्रं शान्तविग्रहं ध्याये समस्तदोषग्नं बाधात्मजमकल्मषम्। कृष्णं वन्दे जगद्गुरुम्। जयंती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवादात्री स्वाहा सदा नमोस्तुते। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। विघ्नस महा गुरवे नमः। அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஏவிளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி 23/10/2017 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். நவரத்ன கற்களை பற்றி கேள்விப்படாதவா யாரும் இருக்க முடியாது. பொதுவாக தங்கம்ன்றது இன்றைக்கி உலக மார்க்கெட்டையே நிர்ணயம் பண்ணுறது. ஆனால் நவரத்ன கற்கள் அப்படின்றது ஆண்டாண்டு காலமாக ராஜா காலத்திலேருந்து ஒரு தனி சிறப்போடு விளங்குறது. நவரத்னங்களில் வைரத்தை சிறப்பாக பேசுவோம். இந்த நவரத்னங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நதிகளில் கிடைக்கிறது, கடலில் கிடைக்கிறது, பூமியில் கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் யானையோட மத்தகத்துலேயும் தந்தத்துலேயும் இருக்கணும்னு சொல்லுவாள், கஜமுத்துன்னு சொல்லுவாள். கடல்லேருந்து கிடைக்கக்கூடியதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், முத்து. கடல்லேருந்து கிடைக்கக்கூடியதுன்னா முத்து எல்லாருக்கும் தெரியும். பூமிக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்பொழுது மரகதம், வைரம் இதெல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கிறது. பவழம், முத்து இதெல்லாம் கடல்லேருந்து கிடைக்கிறது. இந்த நவரத்னங்கள் பார்த்திங்கன்னா ஆலயங்கள்லேயும் பயன்படுத்துகிறோம், வீடுகள்லேயும் பயன்படுத்துகிறோம். இப்போ கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது சுவாமி மூலவர் இருக்கார் இல்லையா, கருங்கல்லில் பண்ண விக்கிரகம், அதில் தன் பீடம் சொல்லுவாள். அதுக்கும் இந்த ஆதார பீடத்துக்கும் இடையில் இந்த நவரத்ன கற்களை இந்த வைரம், முத்து, பவழம் இந்த நவரத்ன கற்களை போடுவாள். உற்சவமூர்த்திகள் வார்க்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த பீடத்துக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே உங்களுக்கு நவரத்னங்களை வைக்கிறது உண்டு. ரத்தன் ஞாசம்னு பேர். இந்த எல்லா விதமான சாஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டது அந்த நூல்களில். உங்களுக்கு ரத்ன பரீட்சான்னு தனி நூலம் உண்டு. பூ பரீட்சா, பூண பரீட்சா, நாரி பரீட்சா, அஸ்வ பரீட்சா, கோ பரீட்சான்னு சொல்லும்போது ரத்ன பரீட்சான்னு நவரத்னங்களை பற்றியும் தனியாக உங்களுக்கு சாஸ்திரம் உண்டு.